த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் ஒரு பாக்கியத்தை கிருபையாய் கர்த்தர் நம்ம தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட யாத்திரையாம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தையை வாசிக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருப்பேன். தேவனை நேசித்த அவருடைய கட்டளை அல்லது கற்பனைகளுக்கு கை கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை. நினச்சி பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியத்தை நீ உன்னுடைய தலைமுறைகளுக்கு பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைக்க முடியும். தெய்வ பிள்ளைகள் ஆண்டவர் நன்மையை அல்லது ஆசீர்வாதத்தை நாம் சம்பாதித்து வைக்க முடியலன்னு வைத்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமாய் தெய்வ வசனத்தை நீ கை கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் அவரை நேசித்து தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் இருந்தாலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது 1000 தலைமுறை. Glory to God. Hallelujah. 1000. இன்றைக்கு நாம் சம்பாதித்து எத்தனை கோடிகள் வைத்திருந்தாலும் அடுத்த தலைமுறை அதை பாதுகாக்கும், அதுக்கு அடுத்த தலைமுறை அதை கீப்பப் பண்ணுமான்னு உள்ளது சந்தேகம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு தெய்வ பிள்ளை, தேவனை நேசித்து அவருடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு நடக்கிற தெய்வ பிள்ளையானால் நிச்சயமாகவே 1000 தலைமுறை தேவனுடைய இரக்கம் பிள்ளைகளுக்கு நீ சம்பாதித்து வைத்துட்டு போகிறாய். இந்த பாக்கியத்தை நிச்சயமாகவே எல்லா தெய்வ பிள்ளைகளும் கை கொள்ள வேண்டும் கட்டாயமாய். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து போகிறது சாபங்களை அல்ல, வேதனைகளை அல்ல. நம்முடைய நாட்களுக்கு பின்பு நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதற்கு நாம் செய்கிற வேலை தான் ஃபவுண்டேஷன் நம்ம தான் போட்டு வைக்கணும். இந்த காலை வேளையில் எந்தெந்த தேவனுடைய கட்டளைகளை அறிந்தும் இன்னும் அதற்கு செவி கொடாமல் ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக அல்ல, ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால் அல்ல, தேவனை நேசித்து அன்பினால் அந்த கட்டளையை கை கொண்டு பாருங்கள். அது உனக்கு இரக்கம் கிடைக்கும், உன் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை சம்பாதித்து வைத்து போகலாம். செபிக்கலாமா? எல்லா தெய்வ பிள்ளைகள் இதை மனப்பூர்வமாய் ஆண்டவரிடத்தில் அதை செய்வோம். நம்முடைய தலைமுறைகளுக்கு ஒரு இரக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வைக்கிற ஒரு காரியத்தை செய்து கடந்து செல்லலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலைக்காக நன்றி. அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு ப்ராமிஸை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு பிரியமாய் நடந்தால், நாங்களுமே நேசித்து நம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் எங்களுடைய 1000 தலைமுறை மட்டும் தகப்பனே இறங்குகிற தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறையில் என்ன நடக்கும்னு தெரியாதப்பா, அடுத்த தலைமுறைகளில் என்னென்ன சூழ்நிலை வரும்னு தெரியாதப்பா, உலக மாற்றங்கள். ஆனால் நீர் சொல்லியிருக்கிறீர் 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவரே இரக்கம் காட்டுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். நீ சொல்லியும் செய்யாதவர் அல்ல. இன்றைக்கே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை நேசித்து உம்முடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய் எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உருவாக்கி போடுங்க. இவர்களுடைய தலைமுறைகள் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், உம்முடைய இரக்கத்தால் பாதுகாக்கப்பட்டவர்களாய், உம்முடைய இரக்கத்தால் நன்மையை சுதந்திரித்து கொண்டவர்களாய் காணப்பட உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை நேசித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம், செவி கொடுப்போம். 1000 தலைமுறை மட்டும் தேவ இரக்கத்தை சம்பாதித்து வைத்து போகலாம். God bless you. Praise the Lord.